அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்டு. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு வந்தது. அதுதான் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்திருக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழே. அதாவது இப்போ அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதிய உணவு திட்டத்தின் கீழே இப்போ இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பாருங்கள். மதிய உணவு திட்டம் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள், அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பம் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை பிடிஎஃப்பாக பார்த்துடலாம். பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மாவட்ட வாரியாக இந்த சமையல் உதவியாளர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இல்லை குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 206 போஸ்டிங் சமையல் உதவியாளர் கொடுத்துருக்காங்க. இது கரூர் மாவட்டத்திற்கு மட்டும். மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. அங்கன்வாடி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது ஒட்டுமொத்தமாக ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் அந்தந்த மாவட்ட வாரியாகத்தான் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் அறிவிப்பு அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் பொதுவான அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சத்துணவு வேலையை பொறுத்தவரை பார்க்கும்போது தனித்தனி தான் விட்டுருக்காங்க. ஸோ பேசிக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதனுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 21 வயசு டு 40 வயசு சொல்லியிருந்த பார்த்தீங்களா இந்த ஏஜ் லிமிட்டு. இதில் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஷன், பழங்குடியினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றது நீங்கள் விண்ணப்பிக்கும் போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடியிருப்பு இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அவங்களுக்கு தான் பணி வாய்ப்பில் முன்னுரிமை தருவாங்க. அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா கண் பார்வைத்திறன், காது கேளாதோர், உடல் இயக்க குறைபாடு இருக்கிறவங்க, அதே மாதிரி குணப்படுத்த தொழுநோய், திரவ வீச்சு, ஆசிட் வீச்சு தான் அதாவது சொல்லணும். இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவர்களுக்கு அந்த பர்சன்டேஜோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதையும் கேட்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் 26/4/2025 தான் லாஸ்ட் டேட்டு. 19/4/25 26/4/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன சான்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளி மாற்றுச்சான்று, அதாவது டிசி தான். டிசி, 10th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்று ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டவங்க ஆதரவற்ற பெண்ணா விதவையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்றிதழோட விண்ணப்பிக்கும் போது இது எல்லாமே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த, இது எல்லாத்தோடு தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுதான் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் அந்தந்த மாவட்ட அலுவலகத்துக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த சமையல் உதவியாளர் பணியிடங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு இதுலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.